மாவட்ட சொல் விளையாட்டு சொல் தேடல். வணக்கம் ஜெயமணி ஜெயமரொலி வாங்கோ. இனிய காலை வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் ஒரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போலவே நாங்கள் முதல் 3 கேள்விகளை கண்டுபிடிப்பது, 3 சொற்களை கண்டுபிடிப்பது, மற்ற தனி ஒரு சொல் கண்டுபிடிப்பது, மற்ற சொல்லுக்கு சொல்லெடுத்தல் சொல்வோம். நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். மதிப்பு, மரியாதை போன்றவை குறைவதால் ஏற்படும் இழிநிலை. மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்றவை குறைவதால் ஏற்படும் இழிநிலை. 2வது, ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தப்படும் கூட்டமைப்பு. ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தப்படும் கூட்டமைப்பு. 3வது, ஒரு முழுமையின் அல்லது அமைப்பின் ஒரு பகுதி. ஒரு முழுமையின் அல்லது ஒரு அமைப்பின் ஒரு பகுதியை இவ்வாறு சொல்லுவோம். 4 எழுத்துக்கள். நான் சொல்றேன். பங்கம், சங்கம், அங்கம். எடுப்பில் அடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். என்ன சாமான் விடியா சொல்லுங்க. சாமான் இல்ல, பதில்கள். எனக்கு இந்த சாமான் ரெண்டு கேட்டா கோபம் பாரு. வீட்டையும் கேட்பாரு. என்ன சாமான்? 3வது என்ன விட? 3வது அங்கம். அங்கம். பங்கம். 1வது சங்கம், 2வது சங்கம், 3வது அங்கம். வாழ்த்துக்கள் வாணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. அடுத்து நான் முதலாவது சுகமா கேட்கணும்ன்றதுக்காக தான் அந்த அகராதி சொல்லி இல்லாத பார்த்து நான் அகராதி வேண்டாம். முதலாவது இது 2 எழுத்துக்களை கொண்டு சொல்றான். 2 எழுத்துக்கள். இத நீர் பாயும் தொட்டின்னு சொல்லலாம், அல்லது எல்லாட்ட வீட்லயும் இது இருக்கு. அநேகமான எல்லாட்ட வீடுகள்லயும் இது ஒரு வீட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சரியா? 2வது, முதலாவது அதாவது வீட்டின் ஒரு பகுதியாக இதுவும் இருக்குது. சரியா? எல்லாட்ட வீட்லயும் அநேகமா இருக்கும். சில மாடி வீடுகளுக்கு இல்லாட்டிலும் மற்ற வீடுகள்ல எல்லாருக்கும் இருக்கும். 2வது, தீங்கு நினைக்கும் பசப்புக்காரி. ஒரு பொம்பளை தீங்கு நினைக்கும் பசப்புக்காரியை இவ்வாறு சொல்லுவோம். 3வது, எழுதுகோல். எங்கட பேனா பென்சில் அது இந்த எழுதுகோல தமிழில், தூய தமிழில் இந்த ஒரு சொல் இருக்கிறது. 2 எழுத்துக்கள் தான். சூரி, தூரி, பாரி சொல்றேன். அந்த வழியில் வராது. வராதா? சூரியன்னு சொல்றானே. இது தீங்கு நினைக்குமா? இப்ப சூரியன்றது கொஞ்சம் கெட்டிக்காரி, கொஞ்சம் இதான அழைச்சல் எல்லாம் இல்ல. ஆனா பிள்ளைய நாட்களையும் அப்படி சொல்ற. சரியான சூரிய வருதுன்னு சொல்றது. ஆனா அதுல 2 அர்த்தத்துல வரலாம். அது சூரியன்னு சொல்லலாம். அது இது ஒரு பசப்புக்காரி என்றேக இனி கூடாத ஒரு ஆள் மாதிரி, ஒரு கூடாத. சில பேர் அந்த பேசேக்க சும்மா அந்த செல்லமா பேசேக்கேன்னு சொல்லுவேன். அப்படி ஆக்கல இந்த சின்ன பிள்ளைகள். 3வது சொல்லுங்க. முதலாவது சரி. 2வது 3வது சொல்லுங்க. 2வது, தீங்கு நினைக்கும் பசப்புக்காரி. 3வது, எழுதுகோல். எங்கட நாங்கள் பாவிக்கிற பென்சிலுக்கு இன்னொரு நல்ல தூய தமிழ் சொல்லிருக்கு. முதலாவது மடை வருமா? மடையா? மடை பத்மினியாரே என்ன சொல்றல? பென்சிலி கரிக்கோல. இந்த விளையாட்டுல என்ன சொல்றவர்? வருமா? கூரை, கூரை, அறை. அப்படி இல்ல, தவறு. அது வராது. பென்சிலுக்கு சொல்றேன்னு சொல்றீங்க என்ன? ஆனா நீங்க முதல் எழுத்து சரி, பென்சிலுக்கு சொன்னா அந்த வேறு ஒரு எழுத்து வரணும் பக்கத்துல. ஓகே. நான் சொல்லி பாக்குறேன். சரி வருது வரையில. பீலி, கூலி, ஆலி. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் ஒன்று சரி இல்ல. அது முதலாவது கேள்வியை சொல்லுங்க. அதுக்குதான் சரியா சொன்னீங்க. அதுக்குதான் எடுத்தேன் நான் முதல். மற்ற 2ம் தவறு. நான் சொல்றேன். எழுது நீலி, கோழி.
கடைசிக்கு என்ன சொன்னீங்க? எழுதுகோல் எங்கட பென்சில பெண்ணாவை பேனாவை கோலி கோலி சொல்லுவோம். கோலி கோழி பீலி நீலி கோலி பீலி நீலி கோலி. வணக்கம் ஜெயமலர். கடைசிக்கு இன்னும் வரையில விட. ஓகே, வணக்கம் ஜெயமலர். சொல்லுங்கள். நான் தூளி என்று சொல்லி பார்க்கிறேன் கடைசிக்கு மட்டும். வாழ்த்துக்கள். அது தூளி தான் சரி. அப்ப மூன்று மற்றது வந்து விட்டது தானே, பீலியும் இதுவும். நான் நன்றி, நான் மீண்டும் இணைகிறேன். ஓகே. அந்த ரெண்டாவதுக்கு என்ன விட? நீலி நீலின்னு சொல்றேன்ல, நீலி கண்ணீர். நீலி கண்ணீர்னு சொல்றது. பென்சிலுக்கு பீலி நீலி தூளி. நான் தூரி சொன்னேன்னா அப்போ அவர் சொன்னார் ரெண்டாவது மாற்றுங்கண்டு. சரியா, தூளி. ஓகே, வாழ்த்துக்கள். இது இந்த விட வந்து பீலி நீலி தூளி தான் இதுக்கான சரியான விடைகள். சரி, அடுத்ததுக்கு பார்ப்போம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். இது முதலாவது அகராதி சொல் தான். எல்லை என்பதற்கான ஒரு சொல். எல்லை என்பதற்கான ஒரு சொல், அது அகராதி சொல். மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த பக்கம் வாங்குவோம். மற்ற ரெண்டாவதுக்கான தரவு மிக்க ஈடுபாடு என்பதை இது குறிக்கும். மிக்க ஈடுபாடு என்பதை இது குறிக்கும். மூன்றாவது சாதத்தின்படி நேரம் ஒரு ஆபத்தை இப்படி சொல்லுவினோம். 3 எழுத்தா? 3 எழுத்து. திருப்பி இருக்கா சொல்லுங்க. அப்போ முதலாவது எல்லை என்பதை குறிக்கும் சொல் எல்லை. இரண்டாவது மிகவும், அதாவது மிக்க ஈடுபாடு என்பதையும் இது குறிக்கும். மூன்றாவது சாதகத்தின்படி நேரம் ஒரு ஆபத்தை சொல்லிடும். சாதகத்தின்படி ஆபத்தா? சொல்லுவேன், சாதகத்துல உனக்கு இது இருக்கு, சொல்லுவேன். சரி சரி. 3. இரண்டாவது சொல்லுங்கிறதுனா இரண்டாவது மிக்க, அதாவது மிக்க ஈடுபாடு என்பதை குறிக்கும். சரியான ஈடுபாட்டோட இருக்கிற சில பேர் இதுதான். இப்ப சில பேர் படங்கள் பாக்குறேன்னு சரி, பாட்டு கேட்கறதும் சரி, இப்படி செட்டியான இதா இருக்கு, இப்படி சொல்லுவீங்க, இதுல எப்படி இப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்ப விளையாடுறது. 10 பித்து தத்து சொல்றேன். முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க? 10 சொல்றேன். ரெண்டாவதுக்கு பித்து, மூணாவதுக்கு தத்து. வாழ்த்துக்கள். கடைசி ரெண்டும் சரி, முதலாவதுக்கு விட வரையில. நானும் தான் வச்சிருந்தேன் தத்து. என்ன முதலாவது என்ன சொல்றீங்க? முதலாவதுக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு தரம் ஏதாவது உண்டு, அதே ஒரு எழுத்த முதல் போட்டு சொல்றது. அப்ப நான் அத்து சொல்றேன். சரி, வாழ்த்துக்கள். நீங்களே 2 அப்படியே அடிச்சிட்டீங்க எல்லாம். ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். அத்து தான் சரி. எல்லையை குறிக்கிறது அத்து. மற்றது பித்து வந்து சரியான ஈடுபாட்டோட இருக்கிறது. மற்றது தத்து வந்து அத்துமீறுதல் என்ன சொல்றது தானே. என்ன அத்துமீறுதல் சொல்லு. அத்து உண்டு எல்லைக்கு. இல்ல, அத்துமீறுதல்ண்டா அத்துமீறுதல் எல்லை தாண்டி வந்துட்டேன், எல்லை கடந்து செய்யறது, அத்துமீறி போறது. அப்ப இது அவரா சொல்ல வராது. உண்மையிலேயே சொல்ல போனா அத்து பித்து. மூன்றாவது என்ன? தத்து. தத்து தத்து இருக்குன்னு சொல்றது. உங்களுக்கு நெருப்புல தத்து இருக்கு, நீக்குல தத்து இருக்கு. தத்து கழிஞ்சிட்டுன்னு சொல்லணும். சரி, அடுத்தது பாருமா. அது 3 எழுத்து தான். முதலாவது வந்து மேல் உலகத்தை குறிக்கும் சொல். மேல் உலகத்தை குறிக்கும் சொல். இரண்டாவது இது ஒரு பேரு என்று சொல்லலாம், இது ஒரு பேரு. மூன்றாவது மாந்த பிறவி. மாந்த பிறவி அது வந்து அகராதி சொல்லா இருக்கலாம். மாந்த பிறவி ஒரு சொல். மற்ற 2 நேரடி சொல் தான். அநேமா இந்த சொல் கண்டுபிடிக்கிறதுல இந்த சொல் அடிக்கடி வரும். அந்த சொல்லுக்குள் சொல் எடுக்கிறதுக்குள்ள இந்த சொல் கட்டாயம் அடிக்கடி வரும் எல்லாத்துக்குள்ளே. ஓ, அப்ப சரி. 3 எழுத்து சொன்னீங்க என்ன? சொல்லுங்க. முதலாவது மேல் உலகத்தை குறிக்கும் சொல் மேல். ஆமா. இரண்டாவது இது ஒரு பேரு, அதாவது நாங்கள் இறைவனிடமோ அங்கே ஏதாவது உண்டு தண்டால் எங்களுக்கு அது கிடைச்சா அது எங்களுக்கு கிடைத்த பேருன்னு சொல்லுவோம். மற்றது மாந்த பிறவிக்குரிய சொல், அது அகராதி சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். மேலுள்ளதுக்கு எல்லை, பிள்ளை, எல்லை, கொள்ளைன்னு சொல்றேன். மேலுள்ளத்தை என்ன எல்லைன்னு சொல்றீங்க? இல்லை இல்லை மீன். ரெண்டாவது பிள்ளை இல்ல, அது வரம். அதாவது இது ஒரு பேரு,
பிள்ளைப்பேர் பிள்ளைப்பேர்ன்னு சொல்றல நான் வேற இதெல்லாம் இருக்கு. வணக்கம் ஜெயமலர் அவர்களே, வணக்கம் அன்பு உறவுகளே, வணக்கம் பாணிமகன் அவர்களே. சக்தி இணைந்திருக்கிறேன். எத்தனையாவது கேள்வி போறது? இப்பொழுது 4வது போய் கொண்டிருக்கு. ஓ சரி, மீண்டும் தரவுகளை சொல்றீங்களா? 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது மேல் உலகத்தை குறிக்கும் சொல். அது 3 எழுத்துக்கள்ல மேல் உலகத்தை குறிக்கும் சொல். 2வது இது ஒரு பேரு. 3வது மாந்த பிறவியை குறிக்கும் சொல். மாந்த பிறவியை குறிக்கும் சொல். மாந்த பிறவி 3 எழுத்து சொல்லா? 3 எழுத்துக்கள். பரம், முதலாவது பரம். இல்ல, 3 நினைச்சு போட்டுதான் மனசு சொல்லுவோம். ஓகே, அது பொருந்தாது, மனித மாந்தர் இதுக்கு வராது. ஓகே, நான் மீண்டும் இணைகிறேன். பெரம் தரம் வெரம். மீண்டும் சொல்லுங்கள். பெரம் தரம் வெரம். வரம் எதுக்கு சொல்றீங்க? மானுட என்னுடைய வரம் 2வதுக்கு வரும். பெரம், 2வது வரம், 3வது தரம். பெரம் வெரம் தரம். பெரம் வெரம் தரம். கடைசி பிழை. கேட்டால் வரும். மூன்றாவது யாராவது பார்ப்போம். பெரம் பெரம் சரி. மாந்த பிறவிக்கு யாராவது முதல் எழுத்தை மட்டும் மாத்தி சொல்லி பாருங்க ஒவ்வொருத்தரும். இடம் சொல்றேன். நான் சொல்றேன் நரம். நரம். நரம் தான் சரி. வாழ்த்துக்கள். நரம்ண்டா மாந்த பிறவி என்று இருக்குது. மற்றது பெரம் பெரம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். நீங்கள் வரமண்டு பதிலே சொல்லி போட்டீங்களே என்ன? அதுதான் நான் டக்குனதுன்னா அது விதண்டையில நான் பிடிச்சிட்டேன். நான் அங்க கேட்டுக்கொண்டு இருந்தேன், வர முடியல. ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். 3 எழுத்துக்கள். எழுத்தில் அல்லது பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மொழி. எழுத்திலையும் சரி அல்லது பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி. 2வது ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டும் தீவிர விருப்பம். ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டும் தீவிர விருப்பம். 3வது தேவ வாக்கியத்துக்குரிய ஒரு சொல். அது அகராதி சொல் தான். தேவ வாக்கியத்துக்குரிய ஒரு சொல். மற்ற 2ம் நேரடி சொற்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள். முதலாவது எழுத்தில் அல்லது பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி. 2வது ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டும் தீவிர விருப்பம். 3வது தேவ வாக்கியம் என்ன பொருள்படும்? தேவதாசியா? தேவ வாக்கியம், தேவ வசனம். எத்தனை எழுத்து சொன்னீங்க? 3 எழுத்துக்கள் தான். 3. முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எழுத்தில் அல்லது பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மொழி. அதாவது நாங்கள் கதைக்கிற இது எங்களோட பண்படாத ஒரு மொழியை. கொச்சை இச்சை, கொச்சை இச்சை பிச்சை சொல்றேன். வாழ்த்துக்கள். ஆனா கடைசி போல கொச்சை இச்சை சரி. கொச்சையை பேசுறது சொல்லிட்டு தானே கொச்சையா பேசுறதுல எழுதுலையும் கொச்சையாடுகிறதுன்னு சொல்லிவினோம். 3வது சொல்றேன். 3வது தேவ வசனமில்ல தேவ வாக்கியத்துக்குரிய அது அகராதி சொல் தான். இல்ல இச்சை முதல் வந்துடுதே விட
அச்சேதான் சரி, வாழ்த்துக்கள். அச்சேதான் அது தேவை வாக்கியமில்ல, அது தேவை வசனத்துக்குரிய சொல். இதுக்கான விடைகள் வந்து கொச்சை, இச்சை, அச்சை. 5 கேள்விகளும் முடிந்தது. நாளைக்கு மற்ற இதுக்கு போகலாம். ஒரு சொல் கண்டுபிடிப்போம். அப்போ எனக்கு வெண்டலைக்கும் காற்று அடிச்சிருக்குண்டே கொஞ்சம். உங்களுக்கு நீங்க 3 கேள்வி சொல்லியிருக்கா, 1 குறைவு, 1 புள்ளி குறைவு, மற்ற 2 முடிச்சா. மற்றது டெவிரண்டுக்கு சொன்னது இல்ல, அது 3வது நீங்க சொன்ன சரியா சொன்னது. மற்றது ஓகே. நாங்கள் இந்த உடன்படியே கேட்டுக்கொண்டு போறோம். ஓகே, வாணிமோகன் தான், நீங்க தான் முதல்ல நிக்கிறீங்க. உங்களுக்கான சொல் வந்து 8 எழுத்து சொல்ல, எல்லாம் 8 எழுத்துக்கள். மானா, மரத்துக்கு வரமானா, மரத்துக்கு வர மானா. பந்துக்கு வர இந்த என்ன, பந்துக்கு இந்த, தம்பிக்கு வர தானா, சின்ன இல்ல என்ன, 2 சுழி நானா, கொம்புளானா, இன்னும் ஒரு தானா வருது, தம்பிக்கு வர தானா. மற்றது இர்றன்னா, பாருக்கு வர இர்றன்னா. அவ்வளவுதான். ஜெயமலகா மன்னி போட திருப்பி சொல்லுங்க. மானா, இந்த தானா, இல்லன்னா சின்ன இல்லன்னா, 2 சுழி நானா, கொம்புளானா, திருப்பி இருக்கா தானா, இர்றன்னா. மனம் தளர்த்தல். வாழ்த்துக்கள். ஓகே, அந்த ராஜினியக்கா நிக்கிறீங்களா? ஆமா. உங்களுக்குரிய சொல் வந்து தம்பிக்கு வர தானா, அதே தம்பிக்கு வர உண்மைன்னா. மற்றது மீனா, என்ன மீனா. மற்றது பாவன்னா, வாளிக்கு வர மீனா மீனா மீனாவா நீனாவா? மீனா. மீனா மானாவரியில வர மீனா. சரி, நான் நீனாண்டா. சரி, மற்ற மற்ற பாவன்னா, வாளிக்கு வர பாவன்னா. திருப்பி இருக்கா தம்பிக்கு வர தானா. 2 தரம் தானா வருது. கொஞ்சம் எழுதுதான். தமிழ்வாதம் என்னது இல்லைன்னாவா சொன்னீங்க? 4 எழுத்து எழுதிக்கிறேன். என்னோட தானா? என்னோட தானாவே தானா. ஏமலர், நீங்கள் 5 எழுத்து தானே சொன்னீங்கள்? 5 எழுத்து தான். ரைட், ஓகே. மிதவாதம். என்னது? மீனா மிதவாதம். மிதவாதம். வாழ்த்துக்கள். மிதவாதம். இல்லைன்னா காணல, இல்ல தமிழ் பண்றேன். ஓகே, அடுத்தது ஜெயாக்கா. சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு தாத்தாக்கு வர தாவன்னா, 3 சுழி நீனா, தாவன்னாவா தாவன்னாவா? தாவனா தாத்தா, 3 சுழி நீனா. அதுக்கப்புறம் கானா, இட்டன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா. மற்ற ஜானா, மூனா, முட்டைக்கு வர மூனா. உம்மன்னா, சானா. கடைசி எழுத்தன்னு சானா. முகத்தாட்சணியம். வாழ்த்துக்கள். என்ன சொன்னவா? முகத்தாட்சணியம். முகத்தாட்சணி கஷ்டமான சொல்லு. அடுத்தது சொல்லு. செல்வி அவர்கள், உங்களுக்குரிய சொல் வந்து சூனா. சுத்தம், சுத்தத்துக்கு வர சூனா. உம்மென்னா எழுதுறாவா? ஓகே, உம்மென்னா. அதுக்கப்புறம் பாவென்னா, வாளி. மற்ற குரங்குக்கு வர கூனா. மற்றது இச்சன்னா, பச்சைக்கு வர இச்சன்னா. அத்தைக்கு வர இத்தன்னா. அக்காக்கு வர இக்கன்னா. கடைசி எழுத்து தானா, தம்பிக்கு வர தானா. வாக்கு சுத்தம். நானே சுத்தம்னு சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். ஓகே, சரோஜினி அக்கா. சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல் வந்து முட்டைக்கு வர மூனா. அப்பாக்கு வர உப்பென்னா. தம்பிக்கு வர பீனா.
பீனா தும்பிக்கு வர தூணா, தூணா அத்தைக்கு வர இத்தன்னா, இத்தன்னா சிவப்புக்கு வர சீனா, சீனா பச்சைக்கு வர இச்சென்ன. ஜெசி முத்துச்சிப்பி வாழ்த்துக்கள். அடுத்த சக்தி நிக்கிறீங்களா? ஜெஸ்ஸின்ற பேர் எழுதுறேன். ஓகே, சக்தி நிக்கிறீங்களா? அப்ப பத்மினி வாங்க. எனக்கு சின்ன சொல்லா தந்துடும் கோவில்பாட ஆபத்து. எல்லாருக்கும் எல்லாம் அது எழுதின இதோடபடி மாறி மாறி வருது. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கல்லுக்கு வர கானா, சரி. இருவண்ணா, இந்த கார் ரெண்டு வர்றது. அந்த இருவண்ணா அந்த அரவை போட்டு கூட்டு போறோம். ஓகே, மற்ற சின்ன லையனா, இலைக்கு வர லையன்னா, ஆமா. மற்ற வானா, வடிக்கு வர வானா, அக்காக்கு வர இக்கன்னா, மானா, மரைக்கு வர மானா. ஜெசி என்ன வலை? என்ன கடைசியில மலையன்னு முடியுமாக்கும் என்ன? அப்படியெல்லாம் நீங்க கேட்கல, அது நீங்க கண்டுபிடிச்சிட ஏற்கனவே. ரெண்டு தரமா மானா சொன்னீங்க கேம்ல? இல்ல இல்ல. நான் அப்ப மானாங்களி விட்டுட்டேன். மலையண்டு வருமோ, மலையண்டு வருமோ. வக்கர் மலையண்டு வருமா? பக்கம் சொல்லலாம், நான் சொல்றேன். ஜெசி முதல் கண்டுபிடிச்சிட்டா. சரி. 6 எழுத்து சொல்ல. கலை வர்க்கம் அது தவறு. மற்ற சொல்ல வைக்கவா? டைம் போயிட்டு, நான் டைம் போடல, டைம் போயிட்டு. சரி, சொல்லுங்க, எனக்கு கஷ்டமாயிடும். ஜெசி சொல்லுங்க. பர்மக்கலை. பர்மக்கலை தெரியுமா? ஒரு படத்துல கமலஹாசன் எல்லாரும் பர்மக்கலையால எல்லாரையும் அடிச்சு இதண்டு வர்றது. அது அந்த இடத்துல ஸ்பொட் அதுண்டு அந்த அது இயங்கா போயிரும், அந்த விரல்கள், கைகள், கால்கள். தமிழருடைய கலையில அதுவும் உண்டு, பர்மக்கலை. அடுத்த ஜெசி, உங்களுக்கான கேள்வி வந்து தெரிஞ்ச சொல்ல. ஓகே, இத பாருங்க. கானா, கம்பி கானா, கலைக்கு வர கானா, முட்டைக்கு வர மூனா, திருப்பி இருக்க கானா, மற்ற அக்காக்கு வர இக்கன்னா, மெரைக்கு வர டையன்னா, முட்டைக்கு வர இட்டன்னா, அதே முட்டைக்கு வர டையன்னா. முதல் எழுத்த மட்டும் ஒருக்கா சொல்றீங்களா? மூனா. மூணாவா? மூணா. முகரைக்கட்டை. என்ன கிட்ட தானே? இல்ல, நீங்க சொல்ல சொன்னா சக்தி வந்தா போயிட்டு ரெடியா நினைக்கிறேன். சொல்லாம சொல்லி இருக்கிறாவாக்கும். அப்ப நான் நிக்கிறேன் செல்வி. ஓகே, மன்னிக்கவும் ஜெயமலர். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் எழுதுங்க. கண்ணாடி போடணும். வானா. வானவா? வானா வானா. மற்றது கூனா, குரங்குக்கு வர கூனா. சின்ன லானா,
என்ன சின்ன லானா, பாம்பு லானான்னு சொல்லுவோம், சின்ன லானா. அதான மற்ற பூனா, பானாவரியில வர பூனா. பூனா உம்மென்னா, உம்மென்னா இச்சென்னா, பச்சைக்கு வர இச். இச்சென்னா மற்றது புதிக்கு வர டீனா, சின்ன டீனா. பழம்புரி இச்செண்டு மற்ற இங்கன்னா சானா. நீங்க எழுத்து சொல்ல முடியும் சொல்ல பாக்குறீங்க. பழம்புரி சங்கு. வாழ்த்துக்கள். நீங்க சொல்லவே நான் வெளியே இப்ப வந்துட்டு நானா பூனா உம்மென்னா சொல்லவே நான் புலாமண்டு எழுதிட்டேன். ஆனா அப்புறம் இந்த உம்மென்னா இச்சென்னாட்டி நாங்கள வந்தா போல அது புலாமண்டு முடியாதுன்னு தெரியும். அப்ப உடனே மாத்துறதானே. நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது யாரு? பத்மிக்கு இன்னொரு சொல்லி தாருண்ணா. நீங்க கவலைப்படுவீங்க. சாவென்னா, சாவண்ணாவா? சாதம், சாதத்துக்கு வர சாவென்னா. மீனா, மானாவரியில வர மீனா. மரத்துக்கு வர டானா. உம்மென்னா, ரெண்டு சொல்லி இன்னென்ன சொல்லுங்க பாப்போம். இது மஞ்சள் தானே உங்களுக்கு. ஐந்தாவது எழுத்து என்ன? ரெண்டு சொல்லி இன்னென்ன என்ன மீனா? என்ன சின்ன புள்ள மரிச்சுவோம் அதான் என்னண்டு? இது இல்லாம லோகமே இயங்காது. இப்ப நீங்களும் மின்சாரம். மின்சாரம். மின்சாரத்துக்கு முன்ன அந்த பாட்டு தான் வந்து எழுது. நாங்க இனி அடுத்த பகுதிக்கு போவோம். ஆத்மிகா இருக்கிறா. லோஜினி யார் நிக்கிறா? லோஜினி லோஜினி நிக்கிறா. அவ குரல் காட்டிலும். லோஜினி லோஜினி நிக்கிறீங்களா? வணக்கம் மணியக்கா, வணக்கம் எல்லாருக்கும். வாங்க. வணக்கம் லோஜினி. ஓகே, எழுதுறீங்களா? வாரம் வா. ஒரே நிமிடம். உங்களுக்கான சொல் வந்து சானா. என்னது? சானா, தட்டிக்கு வர சானா. டையன்னா, வானா. வானா. பூனா, பானாவரியில வர பூனா. மூன்று சொல்லி என்ன. அம்மாக்கு வர உம்மென்னா. மற்றது இச்சென்னா, பச்சைக்கு வர இச்சென்னா. அவ்வளவுதான். என்ன ரோஜினி இதை பிடிக்கலாம் நினைக்கிறீங்க? தாத்தாவோட நல்ல விளையாட்டு காயு. கண்டுபிடிக்க இல்லையா? டைம் போடுது. வம்பு சண்டை. ஓகே, நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்றேன். செல்வியண்டி வணக்கம். ஒரு நிமிஷம் கதை கேட்ட ஜெயமலரண்டி. உங்களோட நாட்டுல நிக்கிறோம் நாங்கள். தெரியும் தெரியும். ஆமாம். நிக்கிறோம்னு சொல்றீங்க. டைம் இருக்குமோ செல்வியண்டி? நிக்கிறோம்னு சொல்றீங்க. செல்வியக்கா சொல்றேன் நாளைக்கு வாராருண்டு நல்ல கதை விடுறீங்க ரெண்டு பேரும். இல்ல நான் ஜெயமலரண்டிய கேட்டு போட்டு சொன்னேன்னா செல்வியக்கா போ சொல்லிட்டேன். உங்களோட நாட்டுல நிக்கிறோம். செல்வியக்கா போ சொல்லிட்டேன். நீங்க வாருங்க நாளைக்கு. அதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்குமா செல்வியண்டி?
ஓ பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு வந்தாலும் நாளாண்டைக்கு வந்தாலும் முதல்ல சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன நேரம் மட்டும் நான் போய் இந்த மெசேஜ் பண்ணி விடுறேன். அப்ப ஞாயிறண்டா ஓகே. ஓகே ஓகே நான் சனிக்கிழமை தான் நீங்க எல்லாரும் லீவ்ல அனுப்பினமா போய் வச்சு நான் கடலுக்கு போவோம்னு நிக்கிற ஆத்மிகா பக்கத்துல எல்லாம் போய் வந்தவ. ஓகே ஓகே. அதுதான் சொல்லுவோம் வந்து. கடலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? வெள்ளனவா? தெரியலையோ 10. சரி அப்புறம் ஃபோன்ல கதைங்க நேற்றுக்குள்ள வாங்கோ. ஓகே மன்னிப்போட. ஓகே நன்றி வாணியக்கா. நன்றி சந்திப்போம். நன்றி ஜெயமல. நன்றி. ஓகே ஓகே நன்றி மன்னிப்புட. ஓகே வாணியவர்களுக்கான சொல் வந்து இடத்தின சுருக்கம். இடத்தின சுருக்கம் இச்சன்னா வருமா என்ன? இச்சன்னா வரும். இடத்தின சுருக்கம். என்ன இரத்தின சுருக்கமா? இடத்தின சுருக்கம். நான் டைம் போடையில ஒரு இதை வந்தாலும் சொல்லுவேன். ஓகே. ஓகே என்ன சொற்கள்? சரியா? கதி கதி அதி இரத்தி அதியா? அதி அதி அது ஆனா ஆனா வந்திருக்கா இல்லையே? இல்ல அதுதான் நான் இந்த சூனாவானா அது. ஐயோ இப்ப எல்லாம் பிழைக்க போகுது. ஓகே இடத்தின சுருக்கம் இல்ல. சரி ஓகே ஓகே. இல்ல இல்ல அது அந்த சூனால இருக்கிற ஆனா மாதிரி கிடக்கு. ஓகே அப்ப அது இல்ல. இரத்தினம் இரத்தினம் தினம் தினம் திரு திரு எனக்கு விளங்குது இல்ல. திக்கம் திக்கம் கரு கரு கரம் கரம் கருதி கருதி. ஓகே. கத்தி கத்தி கனம் கனம் பாருங்க ஆனாவை போட்டு போட்டு எழுதி இருக்கிறேன். இத்தி 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 என்ற என்ன? இத்தி இத்தி மரம் இருக்கு ஊர்ல. மரம் இருக்கு. இத்தி மரம் இத்தி இருக்கு. மரம் இத்தி மரம். என்றது மரம் இருக்குது. மற்றது இகம். ஆமா இகவர சுகம். இகம் இருக்கு. இகம் இருக்கு. ஆனாவை போட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். சரி நான் எழுதுறது எனக்கு இல்லை அவ்வளோதானே. நீங்க மட்டும் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே 12 கணக்கு சொல்லித்தான். ஓகே அடுத்தது ராகினியாக எழுதுறாவா? நான் எழுதியால சொல்லி பார்க்கணும். இனம் சொன்னவா? இல்ல இனம் சொல்லல. ஓகே அஜயாக்கா சுரம். சுரம். ஓகே என்ன சொல்லி சொன்னவா? சுரம் என்ன சொல்லி சொன்னவா? சுரம் 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 திகம் திகம். ஓகே சரோஜினி அக்கா பாருங்க. நாங்க கேட்கிறோம். சரோஜினி அக்கா இரு இரு இது. ஓகே சக்தி அவர்கள் நான் போயிட்டாரு நினைக்கிறேன். 10 சொல்லுங்க.
நான் நினைக்கிறேன் கேட்டு சூனா நான் டீனா நினைக்கிறேன் சுதி கேட்டு என்ன சொல்றீங்க? நான் கேட்டு சொல்லுவேன். கேட்டு வந்துட்டு வாணி அது சொல்லிட்டா. வந்துட்டு சரி நான் சுதி சொல்றேன் சுதி ஓகே. திருப்பியும் பத்மினி அவர்கள் சொல்லுங்க. ஜெசி சுத்தி சொல்லுங்க. ஜெசிக்கு அப்புறம் சொல்லுங்க. எசி சுகம் சுகம் ஓகே. திருப்பி ஜெசி சொல்லுங்க உண்டு. சுத்தி சுத்தி ஓகே. என்ன என்ன சொல்ல சொன்னவா சுத்தி நான் சுருதி சொல்றேன் சுருதி ஓகே சுருதி. சக்தி இருந்தா சொல்லுங்க. சக்தி சொல்லுங்க. இதுல கணம் வந்ததா? ஓமா கணம் வந்துட்டு கணம் தினம் எல்லாம் வந்துட்டு. சொல்லு சரோஜினி அக்கா சொல்லுங்க. கதி கதியும் வந்துட்டு. செல்வி அவர்கள் சொல்லுங்க. நானா ஓ இருக்கமண்ட சொல்லி இருக்கா உங்கள்ட்ட ஏன் பூனா போறீங்க? மற்றதை போட்டு சொல்லுங்களேன். இகம் சொல்லிட்டா இல்ல நான் வெட்டினான் அது அந்த சொல்லு எனக்கு அது விளங்கல. நான் இகமண்டதுக்கும் வெட்டி இருக்கிறேன். அதுக்காகத்தான் தெரியல சொன்னவா இகம் இதான் இல்ல நீங்க இடுக்கமன்னு சொல்றீங்க. அதான் அதுக்கு பதிலா மற்றதை போட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இக்கமண்டோ எப்படி வராது ஏன் சாணா வராது. இக்கமண்டா டூனா இல்ல வரும். இடுக்கமன்றதுக்கு ரூனா இல்ல வரும். நெய் நான் சொல்றேன் இதக்கம்னு சொல்லி இருக்கலாம்னு சொன்னாங்க. இதக்கம். ஓ இதக்கன் நீங்க டூனா போட்டு இதக்கத்தை தானாவே எழுதி போட்டு டூனாவை சொல்லி போட்டேன். நம்ம பரவாயில்ல. ஓகே நான் வந்து சொல்றேன் இடதி இலக்கத்துக்கு எழுதி போட்டு டூனாவை சொல்லி போட்டேன். ஓகே இடதி என்ற ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு. இடதி இததியா? ஓ ரதிய ரதிய அகினா போட்டு தான் எழுதுறாது. இடதி இததி என்று இருக்கு. ஓகே ஓகே. வியாகா சொல்லுங்க. சுருக்கம் சுருக்கம் கரையில் சுருக்கம் வரையில் வேண்டும். ஓகே வியாகா. இடத்துல சுருக்கத்தோட வருது சுருக்கம். நான் பத்மினி சகம் வந்ததா? நான் சொல்ல இல்ல சகம் போடுங்க. நீங்க கடைசியா இல்ல சகம் எங்க இருக்கு? தானா இல்ல என்ன சுகத்தை எழுதி போட்டு சகம் சொல்லி போட்டேன் சொல்லி இல்ல சுகம் வந்துட்டது. வாணி சொல்லி போகணும். சரி நான் சொல்ல வரோம். நான் சொன்னேன் ஜெசி சொல்லல அதுல நீங்க திருப்பி தான் வருவீங்க. நான் சண்டத்துல கட்டு போல தானே உங்கள்ட்ட. இப்ப மேல போய் திருப்பி மேல இருந்து வருவோம். வாணியவர்கள் வச்சிருக்கீங்களா? கருதி சொல்லிட்டாரா? கருதி அது நான் சொல்லிட்டேன். ஓகே வருது இல்லை என் பக்கம் இல்லை. இப்ப கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல சொல்லாம நான் ஒன்றை சொல்லி பார்க்கட்டு. சுருக்கம் சொல்லல தானே எத்தனை சுருக்கத்துல வந்ததா? சுருக்கம் வந்து வட்டி இருக்கிறேன் நான். அது சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு சொல்லியாச்சு வட்டி இருக்கு. வேற யார் சொல்ல போறீங்க? சுரகம் இருக்கு சொல்லு. திறம் வந்ததா? திறம் இல்ல திறம் வரையே இல்ல. வேற இனம் வந்ததா? இனம் வர இல்ல. இல்ல இனம் வட்டி இருக்கிறேன். ஓ ஓ ஓ வேற யார் வச்சுக்கிறீங்க? சுருவண்ட சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா? சூனா டூனாக்கு இல்ல சுருதி என்று சுருவண்டு இல்ல. சுருதியா நான் கரு பாக்க அதுவும் பார்த்தனா இல்ல. கசு கொண்டரிடம் இது இருக்கா? பொருள் கசு இல்ல. வேற ஒரு இடம் இல்லையா? இல்ல இல்ல. திகா மண்ட சொல்லி தீனா காணவும் என்ன தீகாம் இருக்குது. மற்றது சுக்க மண்ட சொல்லி இருக்கு. சுக்க மண்டது வெள்ளரிக்க குறிக்கிற சொல்லாம். மற்ற சுகர மண்டம் ஒன்று இருக்குது. அது வந்து எளிதில் செய்யக்கூடியது சுகர மண்டது. மற்றது சுத்தி என்று இருக்கு. சுத்தி என்றா சிப்பி. மற்ற சுத்திகரம் மட்டும் இருக்கு. சுத்திகரம் இருக்கு தானே? சுத்திகரம் சுத்தம் செய்யறது. மணிக்கு வந்து திகாம் என்ற சொல்ல செல்வி சொன்ன ஞாபகமா இருக்கு. தீனா கனவு என்ன செல்வி சொன்னீங்களோ? நான் சொன்னேன். திகம் சொன்னா அப்ப நான் தான் விட்டேன் தெரியல. நான் திக்கம் சொன்னேன். மற்றது ஜெயமலர் நான் சுருவென்று சொல்லி கேட்டேன். சுருவென்றால் ஆறுக்கான அர்த்தம் சுரு.
தெரியல ஆறு ஆறு என்னோட கிடக்கிறத நான் எழுதி வச்சிருக்கேன். இல்ல சுருவண்டால் ஆறு தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சுனாம் என்றாலும் வெள்ளரின்னு இருந்தது. வெள்ளுள்ளி என்னம்மா? சுனாம் சுனா வெள்ளரி வெள்ளரி. ஓகே. வெள்ளை உள்ளி என்றாக்கு வெள்ளுள்ளி. ஓகே. இன்னும் ஓகே அவ்வளவு சொல்லுங்க இருக்கு. அடுத்தது ராஜினியாக்கா எழுதுங்கோ. ஓ எனக்கு தாங்க நான் எழுதிட்டு பிறகு கேட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு கூப்பிட்டாங்க மற்றதுலக்கா நான் எழுதுறேன். எல்லாதான் ஓகே உங்களுக்கு அந்த சொல் வந்து காவல் நிலையம். காவல் நிலையம். காவல் நிலையம். நீனா லானா தானே வரும் என்ன ஓ லையன்னாவோ நிலையம் நிலையம் சரி லையன் ஓகே சில லானாவும் போடுறது ஏமனடா என்ன சொன்னீங்க? காவல் நிலையமா? ஓ காவல் நிலையம். ஓகே காவல் காவல் நிலையம் நிலையம் நிலை நிலை கால் கால் நில் நில் காலை காலை நிலை சொல்லிட்டு காயம் காயம் பயம் இருக்கா? ஓ விலை வேலை நியம் நியம். ஓகே இவ்வளவுதான் எழுதினா நன்றி. நான் வாழ்த்துக்கள் ஜெயமலா. உங்களுக்கு நான் கேட்டு கொண்டிருக்கேன். நான் எழுதுறேன். நன்றி. ஓகே இப்ப வாணியர்கள் ஒன்று சொல்லுங்க. வலயம் வலயம். ஓகே ஜியாக்கா சொல்லுங்க உண்டு. வல்லை வல்லை விழி வெள்ளை. செல்வி அவர்கள் சொல்லுங்க. காவல்னா சோலை. சரோஜினி அக்கா சொல்லுங்க. பயம் பயம் வந்துட்டுது. வந்துட்டுது. சக்தி அவர்கள் எழுதுனீங்களா? எழுதினது சொல்லிட்டீனா? சொல்லுங்க. நில் வந்துட்டது. நிலை வந்ததொழிய நிலம் வந்தது. ஜெசி கா வந்துட்டுதாக்கா? ஓ அது வந்துட்டு. வந்துட்டு ஜெசி நிக்கிறீங்களா? என்னடா இல்ல சொல்லு. ஓகே வேற யார் வச்சுக்கிறீங்க? காலை சொன்னவா? காவல்னா என்ன? காலை வந்தது வந்து வந்துட்டு காலை காலம் அத வந்துட்டுது. லானா இல்ல காலை வந்தது. காயம் வந்துட்டு ஒரு டைம் இல்லையா? இல்ல வல்லன்றதுக்கு அர்த்தம் இருக்கா? வானா இல்லன்னா வெள்ளண்டது இருக்கு. வெள்ள செயல் நல்ல செயல் உண்டாக்க நல்ல செயல். அந்த வெள்ளண்டதுக்கு அர்த்தம். மற்ற நான் சொல்றேன். சொல்லுங்க. வயல் வயல் வயம் வந்தது வயல் வரல. வயல் வரையில வேற இன்னொரு சொல் இருக்கு. அது அகராதி சொல்லுதான். வெல் லயம்.
வெள்ளையம். ஈட்டி வகையாம், ஈட்டி வகையாம், ஆ. ஈட்டி வகையில உண்டு வெள்ளயம் என்று வந்திருந்தது. ஓகே, அடுத்த ஆள் வந்து ஜியாக்கா. உங்களுக்கான சொல் வந்து பக்கவாத்தியம். பக்கவாத்தியம். சரி, ஓகே. பக்கம், பக்கம், பத்தி, பயம், பயம், அதியம், பதியம், வாத்தி, வாத்தி. ஓகே. வாதி, வாதி, திக்கம், என்னது திக்கம்? ஓகே. கத்தி, என்னது கத்தி, கப்பியா? கத்தி. அப்படி கக்கி கத்தி அது என்ன? கத்தி காணத்தன தீனா கத்தி, கத்தி. ஓகே, கத்தி. எனக்கு இப்ப என்ன வச்சிருக்கேன். ஓகே, கத்தி. கவாதி, கவாவியா? கவாதின்னு சொல்ற அந்த ஆக்களை கூட ஆக்களை சொல்ற கவாதி காண வாகன தீனா கவாலி என்றுதான் வரும். அது காவாலி என்ன? காவாலி சொல்றது கவாதி கவாதின்னு சொல்ற கவாதியார் கூட ஆக்களை சொல்ற கவாதி என்று காவாலின்னு சொல்லுவீங்க. காவாலி என்ன கவாதின்னு சொல்றது? கவாதி என்ற வார்த்தைக்கு நேரடியான தமிழ் பொருள் சரி, காவாலி இருக்குது, மற்றபடிக்கு இது கவாலி என்று இல்ல. கவாதி என்று நான் கேள்விப்பட்டதாக. சரி, அது விடுங்க விடுங்க. வாத்தியம். ஓகே, தான் நான் எழுதி வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9. நான் 10 ஓகே, இப்ப நான் சொல்ல எடுத்து வச்சிருந்தேன். அதை சொல்லிட்டேன். வா வா. ஓகே, 10. ஓகே, இப்ப கீழே இருந்து வரேன்னா ஜெஜி சொல்லுங்க. உண்டு பாதி. என்னது? ஓகே, பத்மினி சொல்லுங்க. கதி காணாதீனா கதி. காணாதீனா கதி. ஓகே, ஓகே. சக்தி அவர்கள் சொல்லுங்க. வாதி. ஆதி சொல்லி வந்துட்டு வாதி வந்துட்டு. நான் வாயம் சொல்லுங்க. வாயம் உடனே சொல்லக்கூடாது, நீங்க ஒருக்கா சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. தியம். தியம். ஓகே, ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. கயம். கயம். ஓகே. ஜியாக்கா இருந்தா சொல்லலாம். ராஜினி அவர்கள், வாணி அவர்கள் சொல்லுங்க. பத்தியம். பத்தியம். ஓகே, திருப்பியும் இருந்தா சொல்லலாம் வாணி அவர்கள். பாகம் என்று இருக்கா? பாகம். ஓ, வாகம் இருக்குது. பாகம் இருக்குது. ஓகே, பாகம். வாகம் இருக்குது. ஓகே, மற்றது அடுத்தது ஜியாக்கா சொல்லுங்க. வச்சிருந்தா பத்தி என்ற சொல்லி இருக்குல்ல, பானாய்த்தன தீனா. சொல்லியாச்சு.
பத்தியா சொன்னவா பத்தி பானாவுக்கு தீனாவா பானாய்க்கு என்ன தீனா ரெண்டும் இதுக்கு தானே அது என்ன சொல்லி மித்தனாம் வரும். ஓ அது வெவ்வேறு சொல்லித்தானே இப்ப பத்தி என்றால் பத்தியா கும்பிடுறது உண்டு பத்தி வீட்டுக்கு பத்தி அது ஒண்ணு இருக்குதானே ஓகே நான் சரோஜினியக்கா சொல்லுங்க. திகம் வந்ததா திகம் 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 தியம் இயம் தான் வந்தது ஓகே. மற்றது சக்தி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. இல்ல அந்த சொல் இல்ல நான் எடுத்த சொல் இல்ல. ஓகே பத்மினி சொல்லுங்க. கபம் கபம் ஓகே. ஜெசி சொல்லுங்க. பத்தினி மன்னிப்புடன் பத்தினி என்ன சொல்லி சொன்னீங்க? கபம் கபம் சொன்னவா கபம் நான் பகம்னு சொல்றேன். பாகம் ஓகே. பாகம்ண்டா என்னன்னு தெரியுமா? சரியா பாகம்ண்டா ஒளி. ஒளியா ஒளி ஒளி ஒளிக்கு இன்னொரு சொல் பாகம். வெளிச்சம் பகம் பானகான உண்மைன்னா ஓ பாகம். ஓ சகமண்டவளி பாயமண்ட சொல்லு வந்துட்டுதா பாவன்னா ஜானம்னா ஓ வாயம் வந்துட்டு காயம் வந்துட்டு ஓகே வெட்டில இதுல இருந்து ஒரே ஒரு சொல் தான் கைய என்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருந்தது. நான் அர்த்தத்தை எழுதான் விட்டேன். கானா ஜானாவுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. நானும் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. இந்த வாக்கம் பரசர வாக்கம் அப்படி இந்தியாவில் இடங்கள் இருக்கல்லோ வாக்கம் உண்டு அந்த இடத்தின் பேரைத்தான் குறிக்கிறாங்க. வாக்கம் 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 ஓகே. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? இல்லை தானே? நானோட சொல்லவா நானோட சொல்லி பார்க்கிறேன் அப்படி இருக்கு தெரியல. பக்கத்தியம் இந்த பக்கத்தியம்ண்டா பக்கத்தியம் ஜெயமலர் நீங்கள் சொன்ன சொல்லு கானா ஜானாவா? ஓ கானா ஜானா அது பெரிய அல்லது மெல்லிய என்ற சொல்லுக்கான பெரிய நான் எழுத விட்டுட்டேன் தெரிஞ்ச பதியம் சொல்லிட்டீங்களா யாரும்? ஓ பதியம் பதியம் வந்தது. வந்துட்டு நான் சொல்லிட்டேன் முதலி. ஓகே. அடுத்த ஆள் வந்து செல்வி அவர்களுக்கு சொல் வந்து இந்த சொல்லில கானா பானா அம்மன் சொல்லி இருக்கா கபம் அது வந்துட்டு தானே வந்துட்டு இல்ல கயம் ஓகே நான் சொன்னேன். மற்றது ஓகே. எனக்கான சொல்ல சொல்லுங்க. சரி உங்களுக்கான சொல் வந்து சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்ப வாதம். ஓகே ஓகே சொல்லுங்க பாப்போம். சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வா வா வாதம் வாதம் கசம் சத்தம் பவா பவா சதம் பாருங்க என்ன சொல்றீங்க பாபா? என்ன சொல்றீங்க பாபா? பவா வராது. முதல் தசம் சதம் பாபா எங்க இருக்குது?
பானா பாவண்ணா பாபா சந்தர்ப்ப பாவம் பாபா சந்தர்ப்ப ஆளுட்ட பெயர் பாபா ஓ பவாண்டு ரெண்டு பானா இருக்கா பாவனா இருக்கு அதான் பானா பாவண்ணா பாபா எங்க இருக்கு பானம் இருக்கு சந்தர்ப்ப பானா சந்தர்ப்ப பாதம் ஒட்டு வாவண்ணா பாவனா மட்டும்தான் இருக்குது சந்தர்ப்ப அந்த பானா இருக்குது பவாவா பவாண்டு பேர் இருக்கா பானா பவான் பாவனா இருக்குதானே ஆக்கள பேர் ஓ இருக்கு 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 பானா பாவனாவா ஓ பானா பவா பாவண்ணா இருக்கு பவா அது என்ன பவா தெரியும் ஓகே மற்றது தபம் தானா பானம் என்ன தபம் பாசம் வாசம் தம் தம் பதம் பதம் சந்தம் 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 சர்ப்பம் தர்ப்பம் தானா தானா உண்டு தர்ப்பம் தர்ப்பம் தபம் என்றா சொல்லி இருக்கா சானா பானம் என்ன ஓ இருக்கு 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 எனக்கு தெரியாது எழுதி இருக்கிறேன் அது தவம் என்றா சந்தர்ப்பம் தவம். தவம் என்றதுக்கு இன்னொரு சொல் தபம் தானா பானம் என்னன்னு சொல்லலாம் தானா பானம் என்ன ஓகே எனக்கு அது எழுதி இருக்கிறேன் நான் அர்த்தம் தெரியல உழவுதான் எழுதுனதுல பாருங்க எத்தனை சொல்லு வந்திருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சொல்லுவாங்க 15 சொல்லு வட்டி இருக்கு 15 சொல்லு ஆமா ஓகே எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன் யாரும் வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க 2 3 பதர் நான் பத்மினி கமலாந்தன் சபதம் சபதம் சொல்றேன். சொல்லிட்டேன் பதர் பதர் ஒன்றுமே கேட்கல ஒரு திட்ட சொல்லும் கேட்கவில்லை சரி நான் ஒன்று சொல்றேன் தந்தம் யார் பேசர் பதர் நான் ஒன்று சொல்றேன் பத்மினி. இல்ல இல்ல தந்தம் தானா தானா வர இல்ல சந்தம் சந்தம் பெரையில தந்தம் வர இல்ல யார் நடேசன் பதர் கொஞ்சம் பொறுங்க அவர் சந்தம் சொன்னவர் பந்தம் சொன்னவர் தந்தம் வர இல்ல நான் பந்தத்தை விட்டேன் ஓகே நான் தந்தம் நான் பத்மினி கமலாந்தன் சபதம் பொறுங்க நான் உடனே கேட்கிறேன்னு சொன்னேன் அடுத்த ஜியாக்கா சொல்லுங்க பதர் பதர் ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க தர்ப்பம் வந்ததா தர்ப்பம் அது வந்தது சக்தி அவர்கள் சொல்லுங்க சானா பானா என்ன சபம் சபம் தான் நான் கடைசி முதல் சொன்னேன் தவம் வந்தது வந்ததா வந்துட்டு வந்துட்டு தபமும் வந்துட்டு சபமும் வந்துட்டு ஓகே சக்தி சொல்லுங்க இப்ப சபதம் சபதம் எல்லாம் வந்துட்டது அது இப்ப நான் தான் சொன்னது வேற யாரு ஜெசி வச்சிருக்கீங்களா பந்தம் பந்தம் வந்துட்டுது பந்தம் தந்தம் பதம் 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 வந்ததா பதம் பதம் வந்துட்டு பசம் பசம் பானம் சானம் என்ன அது வேற இல்ல பசம் வேற இல்ல அர்த்தம் என்ன பசம் சரோஜினி சொல்றேன் பசம் அர்த்தம் ஏமல்ல தெரியாது. அர்த்தம். நான் ஒரு சொல்லி சொல்றேன் இருக்கோ அர்த்தம் இருக்கிறதா வார்ப்பதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா வார்ப்பதம் வார்ப்பதம் தெரியல எனக்கு சரி நான் ஒன்று சொல்றேன் வார் பாவனை இருன்னா வார் முதல் சொல்ல இல்ல வேற ஒண்ணும் தெரியல. வார் சொல்ல இல்ல ஒருத்தர். பசம் பானம் சானம் இதுல ஒரு பசங்கள் என்று பன்மை பெயர் சொல்லத்தான் இருக்கு பசங்கள் என்று ஆனா பசம் என்று இருக்கா தெரியல நான் ஒன்று சொல்லட்டா சொல்லுங்க சம்பந்தர் ஓ சம்பந்தர் பேர் வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துக்கள் சம்பந்தர் இருக்குது நன்றி ஓகே என்றது ஒரே ஒரு சொல்லிதான் கிடக்கு தாதாம் தானா தானா உம்மனா தாதாம் அது முதல்ல உங்களுக்கு சொன்னேன் அதன் அர்த்தம் இப்ப நான் எழுதினேன். ஏமல்ல தெரிஞ்சு வச்ச கொள்ளுங்க வார்ப்பதம் என்றால் வலியுறுத்துதல் என்ற வற்புறுத்தி சொல்லுதலுக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறதா வார்ப்பதம் ஆமாம் வலியுறுத்தி சொல்லுதல் ஓகே வார்ப்புன்னு ஒரு சொல்லி இருக்குதா வார்ப்பு அது பூனாத்தான் வரும் பெண்ணாயிட்டு பெண்ணாய் நான் ஒன்று சொல்கிறேன் பந்தர் பந்தர்
பந்தலுக்கு பந்தர்ன்னு சொல்லலாம். பார்ப்புக்கு பார்ப்பிட்டா பந்தரா பந்தர் பானா இந்த என்ன தானா இருன்னா பந்தர். அந்த என்ன அர்த்தம்? பந்தல் அதுக்கு இன்னொரு சொல் பந்தர். பந்தரண்டா பந்தல். ஓகே. பார்ப்பு இருக்கு ஜெயமலர். பார்ப்பு பூனை இல்லையே. எங்க இருக்கு பூனை இருக்கா இல்லையே. சரி சந்தர்ப்பவாதம். ஓகே நான் அதை ஆமா பந்தல் நிழல் பண்டகசாலை என்ற காண வர்த்தம் பந்தர். ஓகே. அடுத்த செல்வி முடிஞ்ச சரோஜினி அக்கா உங்களுக்கான சொல் வந்து கப்பல் துறைமுகம். கப்பல் துறைமுகம். கப்பல் துறைமுகம். ஓகே. கப்பல் கப்பல் துறை துறை முகம் முகம் துறைமுகம் துறைமுகம் கப்பம் கப்பம். ஓகே. கரை கரை பறை என்னது? பறை பானாரை என்ன முதல்ல என்ன சொன்னீங்க? கரை கரை சொன்ன கரை. மற்றது முறை மூணாரை என்ன முறை முறை. பெல் பல் கெல் கல் துகம் துகம் தூணா காணாம என்ன துகம் சுகம். ககம் தகம். எங்க இருக்கு தானா? காணா காணாம என்ன தானா இல்ல தானே காணா காகம் கதமண்டா என்னது? காகம் காகம். ஓகே காகம் இருக்கு. காகம் என்று சொல்லி இருக்கு. ஓகே. மற்றது பகம் காகம் இருக்கு. பானா காணாம என்ன பகம் ஓகே. அது வந்துட்டுது இல்ல இல்ல வேற இல்லை பகம் இல்ல மற்ற கப்பல் துறை கப்பல் துறை சேர்த்து சொல்றீங்க என்ன? சரி. ஓகே. கப்பல் துறை. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. வாழ்த்துக்கள். 14 சொல்றேன். ஓகே. இப்ப சொல்லுங்க. அப்ப பாணியரோட சொல்லுங்க. துப்பல். துப்பல். ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க. கப்பம் கப்பம் கட்டுறது. கப்பம் இருக்கு. ஓகே. செல்வியரோட சொல்லுங்க. பல்துறை பல்துறை. ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. இருந்தா மற்ற சக்தி சொல்லுங்க. என்ன பது எது? பானா தூணா பது என்ற வடு என்ற கருத்து. பொருங்க. சரோஜினி சக்தி புறம் நீங்க சொல்லுங்க. நானும் முகம் முகம் வந்துட்டு 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 வரே இல்ல வந்துட்டு அவ முதல்ல சொன்னவா குறிச்சு சொன்னவா முதலே. ஜெசி சொல்லுங்க. முகரை நான் எழுதி வச்சேன். முகரை. முகரை. ஓகே. முகரை திருப்பியும் ஜெசி சொல்லுங்க. முப்பல் முப்பல்ல அது என்னது?
முப்பான் மாதிரி முப்பல் 3 பல்லு வந்த முப்பல் 3 பல்லு 30. சரி சரி அப்படி. ஓகே. சரியா என்ன இல்ல இல்ல இருக்கு 3 பல்லுண்டா 30 சொல்லலாம். அதை சேர்த்து சொல்லிக்க. பட்டன் சொல்லுங்க. 3 கல்லுக்கா பல்லு 3 வந்தா 30 தான் சொல்லுவோம். முப்பல்ல ஓகே ஓகே பகம் வந்துருக்கா பகம் வந்துருக்கா பகம் வந்துட்டுது. வந்துடுது சக்தி சொல்லுங்க. எல்லாம் வந்து என்ன இருக்கா உங்கள்ட்ட 2 முத்தல் இருக்குது. நான் சொல்றேன். நான் வச்சிருக்கேன். சரோஜினியக்கா வச்சிருக்கீங்களா? செல்வி அவர்கள் சொல்லுங்க. பகல் ஓ பகல் வரையில. ஓகே. முதுகம் என்ற ஒரு சொல் இருக்கா? மூணா தூணாக்கா நம்ம என்ன முதுகம் இல்ல முதுகம் இல்ல. இல்லையா? நான் ஒன்று சொல்றேன் கமுகம் ஜெயாக்கா சொல்லுங்க. ஜெயாக்கா கமுகு கமுகு கமுகம் நான் கமுகம் சொன்னேன் கமுகம் மூணாள் இல்லையே கமுகமண்டா என்ன? கமுகம் இல்ல. அது கமுகமண்டா அமுக்கம் கமுக்கன வரணும். கமுக்கமண்டா தான் அதுக்கு வரும். சரி நான் முது வச்சிருக்கிறேன். மூணா தூணா. ஓ முது இல்ல கமுகம் என்றா பாக்கு மரத்தை சொல்லலாம் என்று கமுகம் மரத்தை கமுகு அது பாக்கு மரம் கமுகம். ஓகே கமுகமரம் கமுக மரத்து கமுகம் ஓகே ஓகே நம்ம எடுக்கணும். ஓகே மற்ற பேர் கமுகமண்டா திரட்சி திரட்சி என்ற ஒரு சொல்லுக்கும் கமுகம் என்று இருக்குதா? திரட்சி பாக்கு மரம் அல்லது திரட்சி. ஓகே வேற யாரும் வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இருக்கா உங்கள்ட்ட சொல்லு. என்னோட ரவுண்டு 2 இருக்கு இன்னும். தும்மு என்ற சொல்லுவருக்கு துப்பம் என்ற சொல்லி இருக்கு. தூணா துப்பம் நெய் துப்பம் நெய் தும்மண்ட சொல்லும் இருக்கு. தூணா உம்மன்னா தும்மண்டா தூசி தும் தூணா உம்மன்னா. ஓகே முடிஞ்சது. அடுத்த ஆள் துறை சொல்லி இல்ல மற்ற பகல் சொன்னவங்களா? இல்ல பகல் வந்தது. பகல். ஓகே நான் சொல்லிட்டேன். ஓகே சக்தியார் தேசாதி பத்தியம். தேசாதி பத்தியம் சொல்லுங்க. சொல்ல தேசாதி பத்தியம். தேசாதி பத்தியம் பேசாரு சரி ஓகே சொல்லுங்க பாப்போம். சக்தி சொல்லுங்க. எங்க வர காணும் காணவே இல்லை. வீட்டுல நிக்கிறீங்க. சக்தி யாரோ சொல்லுங்க. டைம் முடிஞ்சு. மியூட்டில் விட்டு நிற்கிறோம். இல்ல நிக்கிறேன். மியூட்ல நிக்கிறேன்.
ஆட்டை விட கிரைண்ட் எடுத்ததும் கேக்குது. இல்லை இல்லை எங்கட பின்னா வீட்டுக்காரர் வேலை சரி சரி. விண்டோ போட்டெல்லாம் பூட்டினா காற்று வராது, அதான் கஷ்டமாக இருக்கு இங்கே எனக்கு. அதான் சத்தம் ரோட்டால ஒரு சத்தம் எல்லாம் கேட்டு இருக்கு எனக்கு. இங்கே பின்னாடி வேலை செய்கிறாரு பக்கத்து வீடு. அடுத்த ஆளுடைய சொல்லத்தான் காணையிடவா சக்தி அவர்களும் இல்லையா? அப்ப வேற யாராவது சொல்லி கொடுக்க. மெனிக்கோ எனக்கு ஒரு கால் வந்துட்டது. மெனிக்கோ சொல்லுங்க. என்ன சொல்லிட்டீங்களா? எழுத இல்லையா நீங்க? அப்படா இது மற்றவருக்கு கொடுங்க, அவருக்கு வேறு ஒன்று கொடுங்க. அப்ப நீங்க ஜேபி சொல்லுங்க. ஓகே தேசாதிபத்தியம் தேதி தேதி பத்தி பத்தி பதி பதி பதியம் பதியம் சாதி சாதி சாத்தியம் சாத்தியம் சாயம் சாயம் பயம் பயம் தேயம் தேயம் தியம் தியம் திதி திதி சாத்தி சொல்லி இருக்கோ தெரியல சாத்தி திசா திசா திசாவா? பேரா வைக்கலாம் திசா. திசா. ஓகே. இவ்வளவு அந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13. யா நான் கோடும் போடலாம் கதவை போட்ட போன. ஓகே ஓகே. இப்போ கீழே இருந்து வருவோம். நடுவில் கீழே உள்ள ஆக்களுக்கு இல்லாத போது ஜெஸ்ஸி எடுத்துட்டாருன்னா பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சாபம். என்னது? சாபம். சாபம். ஓகே. சக்தி அவர்கள் எழுதியில் நினைக்கிறேன். சரோஜினி அக்கா சொல்லுங்க. திட்டி திட்டி தித்தி. ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. தா தா. ஜெயாக்கா சொல்லுங்க. தாவண்ணா இல்லையே தாவண்ணா. சா சாகிறது. சா 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 சாதி சாதி வந்து சாதி சொல்லிட்டார். சாத்தியம் தான் சொன்னவா சாதி சொல்லி சாதி சொன்னவா சொன்னவா. வாணியர்கள் சொல்லுங்க. நான் தேத்தி தேத்தி விடுறதுண்டு தான் பேச்சு தமிழ் சொல்லுவோம். தேத்தி. ஓகே. தேத்தி விடுறது. ஓகே. திருப்பியும் பாணியவர்கள் இருந்தா சொல்லுங்க. தேசாதிபதி. தேசாதிபதி. ஓகே. அது பதிய விட்டுன்னு சொல்லலாம் மேடம். ஜெயாக்கா சொல்லுங்க. என்ன சாவத்தியம் ஆனா இல்லையே சாவத்தியம் சாவத்தியம் இருக்கா சொல்லி இல்லை அப்படியே சாத்தியம் சாத்தியம் சொல்லி இருக்கிறேன். என்ன சாத்தியம் சொல்லியாச்சு. அடுத்தது சக்தி சாதியம் இருக்கா சாதியம் சொல்லிருக்கா சாதியம் சொல்லிட்டார். அது சாதியம் சொல்லி சாதியம் சொல்லல சாதியம். ஓகே. வேற யார் வச்சிருக்கீங்க? பத்மினி அவர்கள். பதி என்ற சொல்லு வந்ததா? பதி. சொல்லட்டா சொல்லுங்க. தேசாதி. அதைத்தான் சொல்லுங்க. போது நான் தேயம் மட்டும் வச்சிருக்கிறேன். உடம்பு தேயிற தேய்மானத்தை தேயம் வந்துட்டுதான். தேயம்ன்றது தேசத்தையும் குறிக்குமா? தேசத்தை தேயம். நாடு நாடு. ஆமாம். இப்ப தேயன்னாண்ட ஒரு தனி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கா? இருக்குமான நான் அதுல ஒண்ணு மடுக்கல. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லுண்டா எடுத்து வைப்பேன். மற்றபடி சும்மா எடுக்கிறேன். ஓகே. இவ்வளவு தான் என்னோட இருக்கு. பத்தியம் சொன்னீங்களா? பத்தியம் பத்தியம் இல்லையே. பதியம் வந்துட்டுதா? பதியம் வந்தது. பதியம் வந்தது. பத்தியம் சொல்லல. பத்தியம் சொல்லி எழுதி இருக்கு வரையில சொல்ல இல்ல. அதோட இருக்கிறது தானே. தியம் பயம் சாத்தி 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 சாத்தியம் சாத்தி சாதியம் எல்லாம் வந்துட்டு சாதி எல்லாம் வந்துட்டு. ஓகே. அடுத்த ஆளுக்குரிய சொல் வந்து பத்மினி அவர்கள். உங்களுக்கு ஒரு நிக்கிறாவா சக்தி? சொல்லுங்க. உங்களுக்கு பத்திரிகை மகாநாடு. பத்திரிகை மகாநாடு
ஒருங்க இப்ப நான் எழுதுறேன். ஓ நான் டைம் போடல, நீங்க எழுதுங்க படி வாரதுல. மகா நாடா மகா மாநாடு, மாவன்னா நாடு அங்கால அதுதான். காண வராது. மகா இல்ல மாநாடு, பத்திரிகை மாநாடு. ஜெயமலரகா பத்திரிகை மாநாடு மாநாடு தனிய மாநாடு. ஓ மாவன்னா நாடு அங்கல நான் நடுமா. ஓகே ஓகே. பத்திரிகை பத்திரிகை மகாநாடு மகாநாடு மகாநாடா மாநாடா? மாநாடு மாநாடு மகாநாடு என்ன என்ன காணா மாவன்னா உங்கள்கிட்ட எழுதக்குள்ளேயே சொன்னவர் எத்தனை நேரம் கவன் அவர் அது நான் மாநாடான்னு சொல்லி. ஐயோ. பத்தி பத்தி திரி திரி கை என்னது கை 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 கை. ஓகே கை. பதி பதி கா மாவா காவன்ன காவங்கேரி காவனா இல்லையே. அப்ப மகாநாடு என்று முதல் எழுதி ஓ நான் திருப்பி சொன்னேன் தானே. அதான் அதான் நாடு நாடு படு படு மாநாடு திரிகை திரிகை மடு எங்க மானா இருக்கு? மாவன்னா மானா இல்லையே. மாவன்னா அது அது மாவன்னாவா? மாநாடு. ஓ அப்ப மாத்துக்கணும். மாத்தி 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 சொல்லிட்டு நாடி நாடி நாடி. ஓகே பகை பகை படி படி பகை பதி முதல் சொன்னீங்கள் இல்ல? படி அது படி ஒன்று பதி ஒன்று படி. ஓகே ஓகே. மற்றது நாதி நாதி. ஓகே திரி சொல்லிட்டேன். என்ன திரி திரி ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓ 1 2 3 4 5 6 7 10. ஓகே. இப்ப வாணியோட சொல்லுங்க. மாதிரி மாதிரி மாதிரி. ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க. பகை பகை பானகையன் வந்துட்டு பகை வந்துட்டுது. பகை செல்வி அவர்கள் சொல்லுங்க. பத்மா ஓகே. சரோஜினி அக்கா. திடு திடு தீனாடுன திடு 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 கண்டு வராது தனி ஒரு சொல்லு. திடு திடு கண்டு வர முடியும், தனி ஒன்று திடு கண்டு வராது. ஜெசி சொல்லுங்க. கைதி கைதி. ஓகே. திருப்பியும் ஜெசி சொல்லுங்க. மாறி மாறி வந்துட்டுது இல்ல இல்ல விட்டுல நாங்க. மாறி சொன்னவா அவர்? பத்மினி சொல்லுங்க. மா மா வந்துட்டுதே. மா எங்க வந்த
இங்க நான் பட்டி இருக்கிறேன். முதல் சொன்னீங்களே இல்ல நான் சொல்லலையே நம்ம அதுல நான் பிள்ளை விட்டேன். யார் அப்ப சொன்னதுமா? இல்ல நான் சொன்னீங்களா? நான் சொல்லிக்க நான் நான் சொல்லல. நாடுதான் சொல்லவா? அது ரெண்டையும் நீங்கள் வெட்டுங்க. மா சொல்றேன். இல்ல அது வெட்டுங்க, நீ சொல்லி போட்டு சொல்ல. சரோஜினி அக்கா சொல்லுங்க. மாடு வந்ததா? மாடு இல்ல இல்ல மாடு வரையில. செல்வி அவர்கள் சொல்லுங்க. கையென்னா மாவென்னான்னா அந்த அரைச்ச இறைச்சிக்கான ஒரு பதமா? ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. மாதிரி மாதிரி பாணி சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னா மாதிரி வந்துட்டு. கத்தி வாணி அவர்கள் சொல்லுங்க. நாகை என்ற ஒரு மரம் இருக்குல்ல? ஆமா, நாகை இருக்கு. நாகை இருக்கு. நாகை பாட்டையா மாகையா? நாகை நாவண்ணா நாகமரம். ஓகே. நாகைன்னு ஒரு இடத்தையும் குறிக்கிறது நினைக்கிறேன். நாகை என்று இந்தியாவில. ஓ, இந்தியாவுல நாகப்பட்டினத்துக்கு சொல்றது. நாகை என்ற ஒரு இடம் இருக்கு. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? பதிகை என்ற சொல்லி இருக்கா? பானா டீனா கையன்னா பதிகை. பதிகை இருக்கு. ஓகே. என்ன அர்த்தம் இருக்கா? மாதி பரிகை அந்த போத்து பரிகைன்னு சொல்லுவாங்க. பருக்கை பருக்கை 2-3 பருக்கை பருகையா? ஓகே. இல்ல பத்திரி என்ற ஒரு படம் வந்தல்ல, அப்ப பத்திரியும் இருந்தானே. ஆமா ஆமா பத்திரி. பத்திரி. ஓகே. வேற யார் வச்சிருக்கீங்க? மாதி மாதி என்று இருக்கா? ஜெயமலகா எல்லாம் வந்துட்டு. மாதி இல்ல. மாதி என்று இல்ல. நாத்திரி என்று மாத்தி என்று சொல்லிட்டார். மாதி என்று இல்ல. நாத்திரி இல்லையோ? நாத்தி என்று சொல்லி இருக்கா? நாத்தீனி. ஓ, அது இருக்கு. நாத்தி இருக்கு. மாதிரி சொன்னவையா? மாதிரி. ஓமா பாணி நான் சொன்னதான் முதலும். எல்லாம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். நாடு சொன்னீங்க. என்ன நாடு? வந்துட்டு. நாடு வந்துட்டுது. மற்றது படு படு வந்துட்டு. வாணி படு எல்லாம் வந்து நாதி 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 நாவண்ணா நாதி வந்தது. ஆனா நாரி சொன்னதா? இல்ல. திகை. திகை வேற இல்ல. தீனா கை என்ன? ஆமா. அதே மாதிரி மாகை என்ற சொல்லும் இருக்கு. மாகை என்றா பசுவா குறிக்கிறது. ஓகே. இனி எல்லாரும் முடிஞ்சது என்ன? தப்பி போயிட்டா அவருடைய வேறையிலே நிக்கிறார். மன்னிக்கவும், எனக்கு முடியாது, நீங்க தொடருங்கள். மன்னிக்கவும். சரி, நன்றி வணக்கம். விட வருவோம். வாணி முதலாவது வாணி முதல்ல அடிச்சுட்ட அந்த முதல் இதுல வாழ்த்துக்கள் வாணி. எடுத்த நன்றி நன்றி. ஆமா, நல்லது நல்லது. அப்படித்தான் இருக்கும். ஒரே அடியில அடிக்கிறேன். ஒரே அடி, நேத்தி அடி. என்ன சொற்கள் அது? பங்கம், சங்கம், அங்கம், பங்கம், பங்கம், கொச்சை, கொச்சை மாத்தி கொண்டு நின்றது. நான் வாணி அந்த அங்கத்தை கண்டுபிடிச்சேன்னா மற்ற அந்த மூன்றாவது தரவு எனக்கு என்னண்டு விளங்கி பங்கம். அப்ப நான் வந்து கேட்கறதுக்கு எல்லாம் காலத்துல இதை போட்டுக்கொண்டு ஓடி வந்தேன். நீங்க சொல்லிட்டு கொச்சை, விச்சை, விச்சைக்கு பதிலாக அந்த மற்றதான் வந்தது. காமம் இல்லையே, காமத்தோட என்ன தரவண்ட நான் தெரியல. தங்கம் என்னதுக்கு சொன்னீங்க? அதிதாசை இச்சை. அதிக ஆசை. ஓகே 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 ஓகே. வாணி அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள். 62 புள்ளிகள் எல்லாம். இடத்துல நிக்கிறார். 2வது இடத்துல ஜெசி நிக்கிறார் 38 புள்ளிகளோட. இல்ல 2வது இடத்துல செல்வி அவர்கள் 43 புள்ளி, ஜெசி அவர்கள் 3வது 38 புள்ளி, சரோஜினி அக்கா 36 புள்ளிகளோட, ஜெயாக்கா 31 புள்ளிகளோட, மற்றது பத்மினி அவர்கள் 29 புள்ளிகளோட, மற்றது ராஜினி அக்கா 27 புள்ளிகளோட, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லோரும் உருட்ட வச்ச ஜெயமலருக்கு நன்றி. இவ்வளவு நேரமும் பிள்ளைய பார்த்த தாத்தா விட்டு கொடுத்த பேர குழந்தை எல்லோருக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, சிறப்பான கேள்விகள் ஜெயமலர் அவர்களே. உருட்டி விட்டீங்க. இப்படிதான் எடுக்க வேணுமா? அதுக்கும் உங்கள் நேரத்துக்கும் பணிக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். உங்கள் பேத்தி பக்கமாகவே நிறைய எடுக்கலாம் கேள்வி, யோசிச்சு எடுங்க.